ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஏமரூபாய திமகி தன்னோ சோம பிரஜோதயாத். உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது சந்திர காயத்ரி. இப்போ இந்த பதிவில் நம்ம சந்திரனை பற்றி பேச போகிறோம். இந்த சந்திர காயத்ரி எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த சந்திர காயத்ரியை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்கோ. சந்திரனோட அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ போன பதிவில் நம்ம சூரியனை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் சந்திரனோட அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன ஜாதகத்துல மனோகாரகன் சொல்லுவோம். அதாவது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரணகர்த்த அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா, ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா, நிச்சயமா எழுதி வச்சுங்கோ, அவங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா ரொம்ப திடகாத்திரமா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க, முடிச்சே தீருவாங்க. அதே ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் நீச்சத்துல இருக்காருன்னு வச்சுங்க, டவுன்ல இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மனநிலைங்கிறது கரெக்டா ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. அவங்க இப்ப காத்தால ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, மத்தியானம் பாத்தீங்கன்னா காத்தால திங்க் பண்ணினதை அப்படியே மாத்திடுவாங்க. அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட ஒரு நம்பகத்தன்மைங்கிறது இருக்காது. இப்போ சும்மா நம்ம நடைமுறையிலே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சில பேர் சொல்லியிருப்பாங்க, அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா, அவன் மனசை யாராலையும் மாற்ற முடியாதுடா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட ஜாதகத்துல சந்திரன் வலுவா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நம்ம அவங்க காதுல கரடியா கத்தினாலும், எவ்வளவு அட்வைஸ் பண்ணி எவ்வளவு இது பண்ணினாலும், அவங்க மைண்ட் செட்டப் என்ன நினைக்கிறதோ அதை தான் அவங்க கரெக்டா ப்ரொசீட் பண்ணுவாங்க. அங்கதான் விஷயமே. அவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்ம மனசை மாத்தக்கூடிய சக்திங்கிறது யாருக்கும் கிடையாது. அதுவே சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்துல டவுனா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்களை யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா அவங்க நான் சொன்னதையும் கேட்பாங்க, நீங்க சொன்னதையும் கேட்பாங்க, அடுத்தவங்க சொன்னதையும் கேட்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களை யார் வேணாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், யார் வேணாலும் அவங்களை மனசை மாத்தி ஏமாத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அதனாலதான் நீங்க பாருங்க, ரோட்ல இந்த பைத்தியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சந்திரன் ரொம்ப டவுன்ல இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த மனநிலை பாதிப்புங்கிறது இருக்கும். அதனாலதான் சந்திரனோட அனுகிரகம்ங்கிறது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரனோட அனுகிரகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஆத்ம பலம் ததேவா. ஏன் சொல்றோம்? சூரியனோட அனுகிரகம் பெறத்துக்காக. அதே மாதிரி மனோபலம் ததேவா. அப்படிங்கும் போது மனசு சம்பந்தப்பட்ட காரணகத்த அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்க அப்படின்னா 50% எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். காரணம் என்ன? சூரியன் எப்படி தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய காரகனோ, அதே மாதிரி சந்திரன் தாய் வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய காரகன். இப்ப நீங்க ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் வலுவா இருக்காருன்னு வச்சோங்கள, நிச்சயமா சொல்றேன், தாயோட அன்புங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதை தவிர தாய் வழி சொந்தங்களோட அந்த அரவணைப்புங்கிறது அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்கு. அதனால நிச்சயமா இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியனும் வலுவா இருக்கா, சந்திரனும் வலுவா இருக்காங்க. அப்படிங்கும் போது அப்பா அம்மாவோட அனுகிரகத்தோட சேர்த்து தந்தை வழி தாய் வழி சொந்தங்களோட அனுகிரகமும் அந்த குழந்தைக்கு நல்லபடியா இருக்கும். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது இல்ல நமக்கு. ஏன்னா தந்தை வழியில இருக்கக்கூடிய ஏதாவது வரக்கூடிய சொத்தா இருந்தாலும் சரி, தாய் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்தா இருந்தாலும் சரி, அந்த அமைப்புங்கிறது ஜாதகருக்கு நல்லபடியா கிடைக்கும். அது தவிர சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார், அதுவும் சந்திரன் லக்னத்துல ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்னா கண்ணை மூடின்னு நம்ம சொல்லலாம். லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, வசீகர தன்மையா இருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு, நின்று பார்த்துட்டு போற அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டியா நிச்சயமா இருப்பாங்க. அந்த ஒரு நளினத்தன்மையை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். அதை தவிர இந்த புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது இடத்துல சந்திரன் இருக்கார் அப்படின்னா நம்ம தாராளமா சொல்லலாம், இரட்டை குழந்தை பாக்கியத்துக்கு அந்த வாய்ப்புகள் அதிகங்கிறத நம்ம சொல்லலாம். ஜாதகத்துல 2 இதை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, சந்திரனோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். அதாவது சந்திரன் ரிஷபத்துல உச்சம், அதே சந்திரன் கடகத்தை அவரோட வீடு ஆட்சி ஸ்தானம். இந்த 2 இடத்துலயுமே சந்திரன் வலுவா இருக்கார் அப்படின்னா, 2 இடத்துல சந்திரன் ரிஷபத்துல இருந்தா உச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம் சந்திரன். அதே கடகத்துல இருக்கார் அப்படின்னா சந்திரன் அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி ஸ்தானத்துல வலுவா இருக்கார். இந்த 2 அமைப்புல சந்திரன் இருக்கார் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்க போடுதான் வாழ்க்கையில. 2 விதமான வருமானம்ங்கிறது அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும்.
அதாவது இந்த ரிஷபமோ இல்ல கடகமோ வந்து ஜாதகருக்கு 10வது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானமா இருக்குன்னு வச்சுங்க, கேட்கவே வேணாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்ட வருமானம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். ரெட்ட வருமானம்னா எப்படி சார் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல நீங்க நினைக்கலாம். அதாவது உத்தியோகம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான், அது வந்து தனியா ஒரு வருமானம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். ஆனா அவனோட புத்திசாலித்தனம், அவனோட இன்ட்ரெஸ்ட்னால அவன் என்ன பண்ணுவான்னா 2வது வருமானத்துக்கு வழி பண்ணிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, வீட்டுல ஈவினிங் 6 o'clock மேல ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சிருப்பான். இல்லையா ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெஸ் மாதிரி வச்சிருப்பான். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸோ இல்ல டிஃபனோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சிருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்து வரக்கூடிய லீவ் நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே கொஞ்சம் வெளியில அலைஞ்சு கிளைஞ்சு இந்த இந்த சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் சம்பந்தமான ஒர்க் எது இருக்கோ, பெண்டிங்ஸ்லாம் இருக்கோ, சில பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ரெட்டப்பு வருமானத்தை பண்ணக்கூடிய அந்த யோகம்ங்கிறது வந்து சந்திரன் கொடுப்பாரு பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வந்து சந்திரன் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சந்திரன் வந்து டவுனா இருக்காருன்னு வச்சுங்க, அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரனோட அனுகிரகம் பெறறதுக்காக பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை வந்து வீட்டுல பண்ணிட்டு வரணும். சார் எவ்வளவு பௌர்ணமி சார் பண்ணலாம், உங்களால முடியுது, நம்பிக்கை இருக்கு அப்படின்னா 11 பௌர்ணமி தொடர்ந்து வீட்டுல சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு வாங்க. எழுதி வச்சுங்க. நீங்க மனசுல என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, மனசுல என்ன நினைச்சு அந்த சத்யநாராயண பூஜையை பண்றீங்களோ, நிச்சயமா நடக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் நடக்கும். ஆனா நம்பிக்கை அங்கதான் முக்கியம். ஜோசியர் சொன்னாரே, கோயில் பூசாரி சொன்னாரேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. எனக்கு நல்லது நடக்கணும், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், புரியுதுங்களா, இதனால நான் பெரிய முன்னேற்றம் அடையணும் நினைச்சு இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். அதுதான் மெயின். என்னைக்குமே எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணினாலும் முழு மனசோட முழு ஆத்ம திருப்தியோட பண்றோம்னா தான் அந்த பூஜைக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம், ஒரு சக்சஸ்ங்கிறது உண்டு. அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நானே என் வீட்டுல சும்மா சத்யநாராயண பூஜை பண்ணினேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அதனால இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, குருவோட சந்திரன் சேர்ந்து இருக்கார் அப்படின்னா அது வந்து குரு சந்திர யோகம், ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஓகேங்களா. அதே மாதிரி செவ்வாவோட சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் அந்த அமைப்புங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. இப்போ வந்து நம்ம பார்த்தோம், 2 இடத்துல வந்து சந்திரன் இருந்தா விசேஷம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரிஷபத்துல இருந்தாலும் விசேஷம், கடகத்துல இருந்தாலும் விசேஷம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே சந்திரன் விருச்சிகத்துல இருந்தார் அப்படின்னா நீச்சம், ஃபுல் டவுன்ல இருக்காருன்னு அர்த்தம் சந்திரன். அதனாலதான் வந்து சும்மா ஒரு அந்த காலத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க, வாய் வாக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ரிஷபராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் கல்யாணம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்பா. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரிஷபத்துல வந்து சந்திரன் வந்து உச்சம், விருச்சிகத்துல வந்து சந்திரன் நீச்சம். அப்படிங்கும் போது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா மனசளவுல ஒத்து வரும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சும்மா பேச்சு ரீதியா சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அது வந்து உண்மையான விஷயம் தான். ஓகேங்களா. அதாவது டெம்பர்மெண்ட் எப்படின்னா, 2 பேருக்குமே சந்திரன் உச்சத்துல இருக்காருன்னு வச்சுங்க, என்ன ஒரே விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வந்து என்ன சொல்லுவாங்க, பயங்கர என்ன சொல்லுவாங்க, மிதப்புல இருப்பாங்க. அதே 2 பேருக்கும் சந்திரன் நீச்சோன்னு வச்சுங்களேன், குடும்பமே பைத்தியமா சுத்தின்னு இருக்கும். ஓகேங்களா. அதனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல வந்து அந்த காலத்துல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி வெறும் நட்சத்திர பொருத்தம் மாத்திரம் பார்க்க கூடாது. ஜாதகத்தை போய் ஜோசியத்தை காட்டணும். காசு செலவாக தாங்க செய்யும். காசு செலவாகாம போகுமா சொல்லுங்க நீங்க. ஒரு கல்யாணத்துக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளவு தண்ணி மாதிரி செலவழிக்கிறோம். கேட்டரிங் ஆள் கேட்கறான், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு கொடுங்க, என்ன அப்படின்னா 3 நாளும் இந்த கல்யாண விஷயங்கள் பண்ணறதுக்கு இல்ல 2 நாளும் நான் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாம் பண்ணி கொடுக்குறான். 15 லட்சத்தை கொடு, 20 லட்சத்தை கொடுங்கிறான். நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கதானே செய்யறோம். ஏன் அவன்கிட்ட கொடுக்குறோம்? நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சுதானே சார் கொடுக்குறோம். குழந்தைங்களோட கல்யாணம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்கோ தேன் போட்டு குடும்பமே டான்ஸ் ஆடுதுன்னு தப்பு சொல்ல, சந்தோஷமா இருங்க எல்லாருமே. ஆனா அந்த கல்யாணத்துக்கு புள்ளியார் சுழின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோசியம், அந்த ஜாதகம் இந்த இடத்துல வரும்போது மாத்திரம் ஏன் உங்களோட கஞ்சத்தனத்தை காட்டுறீங்க? இதைதான் நான் வந்து பல பதிவுல நான் சொல்லியிருக்கேன், இந்த பதிவுலையும் சொல்றேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள், அந்த தவறை திருத்திங்கன்னு தான் நான் சொல்றேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகத்தை ஜோசியத்தை காட்டுறீங்க அப்படின்னா அவங்க என்ன வருமானம் வச்சிருக்காங்க, எவ்வளவு கேட்க போறாங்க மேக்சிமம். ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கேட்பாங்க? 500 ரூபா, 750 ரூபா, 1000 ரூபா கேட்பாங்க. ஆனா ஏன் அதை கேட்கறாங்க? ஜாதகத்தை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வெரிஃபை பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரகங்களோட தன்மைகள், இதெல்லாம் பையனுக்கு எப்படி இருக்கு பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர பொருத்தம்ங்கிறத பார்த்துட்டு 2 தம்பதிகளையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியா இருக்கும்.
ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போதுதான் நிறைய பேர் கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய விஷயங்கள். எனக்கு வெறும் நட்சத்திர பொருத்தம் மாத்திரம் சொல்லுங்க, வெறும் 300 ரூபாய் தரேன், 2 பேருக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்கு, 12க்கு 10 பொருத்தம் இருக்கா, 12க்கு 8 பொருத்தம் இருக்கா? ஏன் இந்த கஞ்சத்தனம்? அப்ப என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கண்ணை கசகின்னு நிற்பாங்க. அப்புறம் போய் ஜோசியத்தை போய் காலில் விழுது என்ன பரிகாரம் சொல்லிட்டு. அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கணும். அதனாலதான் ஜாதகத்துல கிரகங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கவனிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்க சந்திரன், இந்த சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்துல இவ்வளவு விசேஷமான அமைப்புல இருக்கார் அப்படின்னா நிச்சயமா அவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம்ங்கிறது நல்லபடியா இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரெட்ட வருமானம் கொடுக்கக்கூடிய காரகன். அப்படிங்கும் போது சந்திரன் வலுவா இருந்தான்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு பெரிய யோகம்ங்கிறது யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அதை தவிர உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் தாராளமா பண்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. வணக்கங்கள்.